ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நமக்கு நல்ல தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்த்த பின்பதாக நாம் கொஞ்ச நேரம் கூட தெய்வ சமூகத்தில் என்ன செய்ய போகிறோம், தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாய் அமர்ந்திருக்க போகிறோம். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், எந்த பகுதியிலிருந்து பார்த்தோம்? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பிதாவினுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் திரும்பவுமாக அதே வேத பகுதிக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23 மற்றும் 24வது வசனம். ஜான் காஸ்பல் chapter 4 verse 23 and 24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென், ஆமென். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தை எங்களுக்குள்ளாக ஒரு உயிர்மீட்சியை கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று நாம் கேட்போமா? ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தின் ஒரு பகுதியை தான் நாம் தியானிக்கிறோம். இந்த தியானிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த பகுதி, இந்த செக்ஷன் ஒரு உதவியாய் மாற வேண்டும் என்று நாம் கேட்போமா? ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் தேடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவதற்கு என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை வணைந்து கொள்வீர். உம் சித்தம் போல் எங்களை நீர் வணைந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதய செவிகள் திறக்கப்பட்டதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாக, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற தேவ மன்னாவை நாங்கள் அனுபவித்து ருசித்து இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய விருப்பம் என்னதாய் காணப்படுகிறது என்று பல இடங்களில் பல விதங்களில் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோவான் சுவிசேஷத்தில் அதிகமாக பிதாவும் இயேசுவும் என்கிறதான ஐக்கியத்தை குறித்து ரொம்ப மிகவும் அழகாக தெளிவாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் யோவான் சுவிசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எழுதும்போது இந்த ஸ்பெஷலி இந்த காஸ்பல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவோடு கூட நடந்தவர்கள். அதில் ஒரு ஆள் லூக்கா மாத்திரம்தான் இயேசு கூட நடக்கலாம், நான் கேட்டதை வைத்து என்ன செய்திருக்கிறார், டாக்டர் லூக் எழுதியிருக்கிறார். பட் மற்றவர்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி பண்ணதுன்னா, இயேசுவை அனுபவித்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், the way of how they writes the book, அல்லது அவர்கள் எப்படி அதை வியாக்கியானம் பண்ணி எழுதியிருக்கிறார்கள் என்பதை மிகவும் அழகாக நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷமும் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேரலாக என்னது செய்யும், இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகியே வரும். இதில் அதிகமாக நீங்கள் எதை பார்க்க முடியும் என்றால், பிதாவின் அன்பை எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியை தான் இந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிதா எப்படிப்பட்டதை விரும்புகிறார் என்று பிதாவின் விருப்பத்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளுடைய விருப்பத்தை பேசுவோம், ஆனால் விருப்பத்தை கேட்கறதுக்கும் ஆள் இருக்காது, செய்யவும் ஆள் இருக்காது. ஆனால் நாம் அனைவரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு? பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல ஒரு பாக்கியத்திற்காக கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு கரவோசை நாம் கொடுக்கலாமா? ஆண்டவர் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில் வாழும்போது என்னையும் உங்களையும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நான் அநேக நாட்கள் என்னுடைய ஜெப நேரங்களில் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே, தாவீது உம்முடைய சித்தத்தை செய்வான்னு அறிஞ்சு
அவன் என்ன செய்தான் அவருக்கு விருப்பமானதை என்ன செய்தான். இது மாதிரி என்னுடைய என்ன செய்யணும், செயல்கள் காணப்படும். ஆனால் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, வேதத்தின் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அல்ல, இல்லை இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து சென்ற பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு இயேசுவின் பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு இயேசுவின் சீஷர்களுக்கும் தேவனை உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய, பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பகுதியை கர்த்தர் நம்மளுடைய கரங்களில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது அப்படி இருந்தான், அதனால அவனுக்கு ஒரு சாட்சி கிடச்சிச்சு. இன்னைக்கு அவங்க அப்படி இருந்தாங்கன்ற சாட்சி சொல்லுவதை காட்டிலும் நான் ஒரு சாட்சியாய் மாற வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளாய் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்கிருந்து ஆரம்பித்தது யோசித்து பார்ப்போமே. நாம் அநேக சமயங்களில் ஆராதனைன்னு சொல்லும்போது திரள் கூட்டமான ஜனங்களுக்கு முன்பதாக மைக்கு பிடிச்சி நம்ம ஆராதிக்கிறது தான் ஆராதனை நினைக்கிறோம். தாவீது எவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி ஆராதிச்சான்னு நினைக்கிறீங்க? வனாந்திரத்தில், யாருமே இல்லாத ஒரு இடத்துல, குடும்பத்தால் கைவிடப்படுகிறான், மறக்கப்படுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டில் எத்தனை பேர்னு கேட்டப்ப அவங்க கணக்கு பட்டியலில் தாவீது ஒரு ஆளே கிடையாது. அப்படித்தானே? சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறவன். உனக்கு என்ன வேலை இங்கே? யுத்த காலத்தில் போய் தாவீது நிற்கிறான், இங்கே என்ன வேடிக்கை பார்க்க வந்தியா? பொறுப்பு இல்லாதவனா? அப்பாவுடைய ஆடையெல்லாம் வனாந்தரத்தில் விட்டுட்டு இங்கே வேடிக்கை பார்க்க வந்துட்டியோ அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. சகோதரர்கள் கூட தாவீதை நம்பவே இல்லை. ஆனால் தாவீது அவனுக்குள்ளே இருந்த போல்னஸ் எங்கே இருந்து பெற்றுக்கொண்டான்னு தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்நோக்கக்கூடிய பலன் அவனுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தான். ஹல்லேலூயா. சங்கீத பகுதியில் அழகாக ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும்போது அவனுடைய இருதயத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் எழுதுகிறான். அருமையான சங்கீதம் 23 நம்ம சொன்னோம்னா அப்படியே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. நம்ம அழகாக 6 வசனத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். இந்த 6 வசனத்தை எழுதுவதற்கு தாவீதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒவ்வொரு வரிகளும் அவன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதியிருக்கிறான். அவன் ஒரு மெய்ப்பனாய் இருந்தாலும் தேவனை தாவீது எப்படி பார்க்குறான்? ஒரு மெய்ப்பனாய் பார்க்குறான். எப்படி அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தாவீதுக்கு வந்துச்சு அப்படின்னா, தேவன் யார், அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் என்பதை அவன் ருசித்ததுனால தான். சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசிக்காத வரைக்கும் எல்லாருலையும் ஒன்று தான். இந்த வைரத்தை அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கல்லுனா எது, வைரம்னா எதுன்னு தெரியும். நம்மள்கிட்ட வைரத்தை கொடுத்தாலும் கல்லை கொடுத்தாலும் நமக்கு ரெண்டுமே என்ன தான் தெரியும், ஒன்றா தான் தெரியும். இதில் வித்தியாசம் பெருசாக வேல்யூ என்ன செய்யாது தெரியும். ஆனால் வைரத்தை புடமிடுகிறவங்களுக்கு, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வைரக்கல்லை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிரைட் ஆயிரும். நமக்கு பல வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கும் அந்த கல், அது நமக்கு வேல்யூவாகவே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யும், ஏன்னா அந்த வேல்யூவினுடைய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு என்ன செய்யும், நமக்கு அது சாதாரண ஒரு கல், ஆனால் அவங்களுக்கு அது விலையேற பெற்ற கல். இதே மாதிரி தான் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது, அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது மற்றவர்களுக்கெல்லாம் அது பாடலின் வரிகள். மற்றவர்களுக்கெல்லாம் என்னடா கொஞ்சம் பீட்டை போடுறாங்க, கீபோர்டை போடுறாங்க, கையை தட்டுறாங்கடா, பாடுறாங்க, அதுபோலதான் அவங்களுக்கு. ஆனால் இது எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போ இயேசு நம்மை நேசித்தார், பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த
சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பி அவருடைய ஜீவனின் ஈடாக, அவருடைய இரத்தத்தின் ஈடாக என்னை உங்களை நேசித்தேன் என்பதை வெளிப்படுத்தினார். இதை எங்க நம்ம பார்க்கிறோம்? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். தன்னுடைய அன்பை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார். இப்போ நம்ம எப்படி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம்? ஆராதிப்பது என்பது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் காட். நான் எவ்வளவுக்கு தேவனை நேசிக்கிறேன். இதில் நீங்கள் நிறைய பேர் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கலாம், ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் கூட நம்ம உட்கார்ந்துருக்கலாம். அத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவரை ருசித்ததிலிருந்து என் வாயிலிருந்து வார்த்தைகள் வருதா? நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தேடுகிறேனா? இப்போ பாருங்களேன், பாடுற பாடல்களில் கூட நம்ம நினைக்கலாம், வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடுறது கேட்கும், ஆனால் நம்ம மனசு என்ன செய்யும்? பல இடத்துல அழைப்பாயிட்டு வரும். யோபுல கேட்டிருக்கிறார் ஆண்டவர் சாத்தானை பார்த்து, எப்பா எங்கே போய் உலாவிட்டு வர்ற அப்படின்னு கேட்ட மாதிரி நம்ம சரீரம் எங்கே தான் இருக்குது? ஆலயத்தில் தான் இருக்குது. சரீரம் எங்கே தான் இருக்குது? கூடி பாடி ஆராதிக்கிற இடத்துல தான் இருக்குது. ஆனால் மனசு இருதயம் எங்கே இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஏன் மனசு இருதயம் எங்கே இருக்குன்னு யார்கிட்ட கேட்க முடியும்? உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க, அப்பா என்ன ஃபயராக பாடுறாங்கப்பா, என்ன உணர்ந்து பாடுறாங்கப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையாக அதை உணர்ந்து பாடுகிறேனா அல்லது வேறு எதுவும் சிந்தனைகள் நான் இருக்கிறேனா என்பது ஆண்டவருக்கும் எனக்கும் தான் தெரியும். எனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே, ஏன்னா நம்ம தானே உலாவிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்மளுடைய ஆராதனை. அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறது. 23வது வசனத்தை திரும்பவுமாக நாம் வாசிப்போம். அதில் பிதா யாரை தேடுகிறார்? ஹி சீக்கிங். அவர் என்ன செய்கிறாராம்? தேடுகிறாராம். உண்மையாய் அவரை ஆராதிக்க அல்லது தொழுது கொள்ளுகிறவர்களை பிதா என்ன செய்கிறாராம்? தேடுகிறார். வாசிப்போமா? 23வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். நம்மளுடைய ஆராதனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பிளேஸ் வரணும். ஆமென். இது யாருடைய கட்டாயத்தின் பேரில் வருகிறது? உண்மையோடு இல்லை, அது கட்டாயத்தின் பேரில். பிறருக்காக நம்ம பார்க்கலாம், ஜெபிக்க வரும்போது ஐயோ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனால் மனசார ஜெபிக்கிறவங்களும் நிறுத்தவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? நீங்களே மனசு விட்டு ஜெபிக்கும் போது யாராவது வந்துட்டு ஸ்லோ பண்ணாங்கன்னா நமக்கே அது ஐயோ நிறுத்துகிறாங்களே, ஐயோ நேரம் முடிய போகுது. ஏன்னா உள்ளத்தின் ஆழத்திலேருந்து வரும்போது நேரம் போகிறதே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் கட்டாயத்தின் பேரில் நாம் தேவனை ஆராதிக்கும் போது போர் அடிக்கும். எப்படா முடிப்பாங்க? அடிக்கடி டைமை பார்க்க வேண்டியது, ஐயோ இன்னும் நேரம் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு நான் என்னையே விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும்போது நேரம் போகிறதே எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா நான் ஆசைப்படுறேன், நாம் விரும்புகிறவர்களோடு பேசுவதற்கு, நாம் விரும்புகிறவர்களோடு நேரம் செலவழிப்பதற்கு நாம் எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ அதை விட அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதற்கு நாம் பழகி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் அப்படி விரும்புகிறார். பாடல் வார்த்தைகளால் மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இயேசப்பா உம்மை நான் உயர்த்தணும், உம்மை நான் பாடணும், உம்மை நான் போற்றணும், நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, உங்கள் பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்கணும், உங்கள் பிரசன்னம் போதும் ஆண்டவரே. அன்று மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவ பிரசன்னத்தின் மகிமையை அவன் அறிந்ததுனால தான், உணர்ந்ததுனால தான் அவர் பிரசன்னம் இல்லாமல் எங்கேயும் நான் வரமாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறார். ஏன்னா அந்த பிரசன்னத்திற்கு அவ்வளோ பெரிய மகிமை உண்டு. இந்த இரவு வேளையில் நாம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை, அவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்காம விட்டிருந்தா நாம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க மாட்டோம். நம்ம மேலே இரக்கமாய், கிருபையாய், தயவாய் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார்.
உலக தோற்றத்திற்கு முன்பதாக நம்ம மேல கிருபையாயிருந்த தேவன், அவரை தொழுது கொள்ளுவதற்கு, அவரை சேவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாப்பா. உங்க தயவுக்கு நன்றி ஆண்டவரே, உங்க இரக்கத்திற்கு நன்றி அப்பா. உங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் தேடுவதற்கு, போற்றுவதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க டாடி. ஏதோ வார்த்தைகளினால, ஏதோ டெய்லி நாங்கள் வந்து ஆராதிக்கணுமேன்னு சொல்லி வருகிறதல்ல, விரும்பி உங்கள் சமூகத்தில் நாங்கள் வரணும், விரும்பி உங்கள் பாதத்தில் கடந்து வரணும், விரும்பி உங்கள் தேவ பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை, நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை இனி வெளிப்படுத்துறதற்கு வேற எந்த வாய்ப்புமே இல்லை. ஆல்ரெடி யூ ஹாவ் டன் இட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சிட்டீங்க. ஆனால் நாங்கள் உண்மை நேசிக்கிறத வெளிப்படுத்துகிற இது ஒரு சின்ன ஒரு பகுதி தான் ஆண்டவரே. இது முழுமையாக அல்ல. அதை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம், உங்களை மகிமை செலுத்த போகிறோம். எந்த இடத்துல நீங்கள் காணப்பட்டாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில், இக்கட்டால் நெருக்கமான பாடுகள் நிறைந்த, வேதனை நிறைந்த, வியாதிப்பட்டு இருக்கிற பகுதியாய் கூட காணப்படலாம். நான் ஆண்டவரை தானே தேடுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் காணப்படவில்லையே. வேதனையும் போராட்டங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எப்பயும் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரும் என்று ஏக்கத்தோடு அமர்ந்து இந்த பகுதியை கவனித்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார். நாம் துதிக்க துதிக்க சத்ருவின் கோட்டைகள் தகர்க்கப்படும். நாம் துதிக்க துதிக்க நம்மளால் எதையெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் பரலோக சேனை இறங்கி நமக்காய் யுத்தம் பண்ணுகிற இடமாய் மாறிவிடும். நம்ம அவரை உயர்த்த உயர்த்த, அவரை மகிமை செலுத்த செலுத்த நமக்கு இருக்கிற தடைகளெல்லாம் விலக்கி கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே விளங்க பண்ணுவார். இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இவ்வளோ நல்லவர், துதிக்கி பாத்திரர், தூயாதி தூயவராய் இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நீர் நல்லவர் அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீங்களே. உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை அப்பா. நீர் நல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். நீர் நல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. திருக்கரம் என்னே தாங்கி வன் பிரதிகூலங்களில் முன்போட்டு யாத்திரை செய்வார். பலமென்னும் நல்கியதா திருக்கரம் என்னே தாங்கி ஒன் பிரதிகூலங்களில் முன்போட்டு யாத்திரை செய்வார். பலமென்னும் நல்கியதா இயேசுவே. നന്ദി നന്ദി നാഥ, അളവില്ലാ സ്നേഹത്തിനായി നന്ദി നന്ദി നാഥ, അളവില്ലാ സ്നേഹത്തിനായി പകയ്ക്കുന്നവർ പകയ്ക്കുന്നവർ മുൻപിലും തള്ളിയവർ മത്തിയിൽ മേശയൊരുക്കി എന്നെ മാനിച്ച സ്നേഹமே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக
சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன். இந்த இரவு வேளையில உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாய் காணப்பட்டாலும், உங்களை தள்ளி நிறுத்தினவர்கள் முன்பதாக எந்த இடத்துல எல்லாம் தலை குனிக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்க தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனுடைய அபிஷேகம் இந்த இரவு வேளையில் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அளவில்லா ஸ்நேகத்தினார் நன்றி நன்றி சொல்லுவோம். அளவில்லா ஸ்நேகத்தினார், அளவில்லா ஸ்நேகத்தினார் நன்றி நன்றி நாதா. அளவில்லா ஸ்நேகத்தினார் நன்றி நன்றி நாதா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து சொல்லுமா உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே சொல்லுமா. ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே வாழ்க்கையில் வல்லவர். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எத்தனை சொல்லுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் உம்மை நாங்க பிரிய மாட்டோம்ப்பா. உங்க சித்தத்தை செய்வதே எங்களுடைய விருப்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. உலகத்தின் விருப்பங்கள் ஆசைகள் அல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையோ ஜீவன் பிரியும் வரைக்கும் உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை தருவீராக. சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா சுநாதா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை 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 ஆராதனை.
என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மனவாளனே என் இதய ஏக்கமே சொல்லுமா ஓ இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே நாம் போகும் சூழ்நிலைகளை நம்மை துணை செய்கிற தேவனாயிருக்கிறாரே நம்மளுடைய கண்ணீரை நீக்குகிற தேவனாயிருக்கிறார் கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார் ரகசியாந்தடரே ஹல்கரே மகாத்தடரவாசியாந்தடரே ரகதலவா நடத்திடுவார் சொல்லும் ஆராதனை 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 அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே வெண்மேகமே 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 வெளிச்சம் தாரும் இந்நேரமே வெண்மேகமே வெண்மேகமே உங்க வாழ்க்கையில ஒளியாய் மாறுவீராகப்பா அபிஷேகத்தை ஊற்றுகிறவரே அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் அபிஷேகமூச்சி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார் ஆராதனை சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரவு வேளையில நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இறங்கும்போது பவுல் 3 முறை ஆண்டவரை நோக்கி, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து அல்லது இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு போக்கு வழியை காண்பீங்கன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, கதறின போது ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு பதில், என் கிருபை உனக்கு போதும்ப்பா, உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. இன்னைக்கு நாம் கடந்து செல்லும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம நினைக்கலாம் இதை மேற்கொள்ள முடியாதுன்னு, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஜெய கிறிஸ்து நமக்கு பலன் தந்து அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த துதி ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்திருந்த உங்களையும் தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக. நம்ம அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இன்று நல்ல ஒரு பகுதியை நீங்கள் தந்தீங்களே, எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீங்களே, உண்மையோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்களப்பா. நாங்கள் இருக்கிற இடத்துல உம்மை உயர்த்துகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், மகிமை செலுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. எங்களையே தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தையும், ஆண்டவரே அவர்கள் சூழ்நிலைகளையும் ஊழியங்களையும் நீர் கொடுத்திருக்கிற தரிசனங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். பாடுகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் கடந்து செல்கிறார்கள் என்றால் உங்கள் கிருபையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துவீராக, சக்திப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த தேவ பிரசன்னத்தோடு ஏதோ கூடி ஆராதிக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, 24 மணி நேரம் 7 நாட்களும் 24/7 நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, தேவனை உயர்த்துகிறவர்களாக, மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படித்தாமே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா
சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, சாதையும் நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, சாதையும் நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். உயிரடையுமே என் சூழ்நிலை, என் வாழ்வில் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் தரிசனம், என் வாழ்வில் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் திட்டமே, என் வாழ்வில் உயிரடையுமே. உயிரடையுமே என் சூழ்நிலை, ஊழியத்தில் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் தரிசனம், என் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் திட்டமே, ஊழியத்தில் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதா, நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை